போகும்போது அங்கே ஒரு சுவாரஸ்யமான நான் பல இன்சிடெண்ட் நடந்தது, அதில் ஒன்று சொல்கிறேன். இதில் ஒரு குஷ்டரோகி செல்லுன்னு அவளை தனியாகவே அந்த கைதிகளை தனியாக போட்டான். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்துருமேன்றதுனால. இது தொத்து நோய் இல்லையா, உள்ளே போட்டாங்க. அவங்களுக்கு அழுகி சொட்டும் காலெல்லாம். காலில் வேறு செயின் போட்டிருந்தாங்க. எதுக்காக போட்டிருந்தாங்களோ எனக்கு தெரியாது. அதை நான் பார்க்குறதுக்காக போகும்போது அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, மேடம் இந்த தடவை நீங்கள் எங்களுக்கு வெள்ளை வேட்டி தான் கொடுக்கணும், கைலி வேண்டாம் தீபாவளிக்கு அப்படின்னு கேட்டாங்க. வெள்ளை வேட்டியா உங்களுக்கு எதுக்குன்னா, இல்லை மதுரையில் இப்போ வந்து ஹைகோர்ட் வந்துருச்சு, ரோடு வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க, கைலியில் எங்களுக்கு போக இஷ்டம் இல்லை, எங்களுக்கு வெள்ளை வேஷ்டி கொடுக்கணும். இதை அல்ல, இத்தனை பேருக்கு ஒரு ஊர் நிறைய எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும், எத்தனை லட்சமானாலும், எத்தனை கோடி ஆனாலும் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு பகவான்கிட்ட கேட்டான்னு நடத்தி வச்சுருக்கார் சுவாமி. உண்மையாக சொல்கிறேன் சேரம். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவார்டு கிடச்சதெல்லாம் கூட அதே தான். நான் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக தான் இருப்பேன். அவர்கிட்ட சொல்லிகிட்டே நான் ராத்திரி படுத்துப்பேன், அவ்வளோதான். நடத்தி வச்சுடுவார். எப்படியோ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், நான் பண்ணுறேன்னு சொல்லிவிடுவார். அப்படியே தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்திருக்கு. இவன் என்ன பண்ண, நான் இவா கேட்ட உடனே அங்கே ஒரு 60 கிளப்புக்கு மேலே இருக்கும் மதுரையில். அப்போ தான் நான் வந்திருக்கேன். ஆனால் எதுக்காக என்னை போய் கூப்பிடணும், நானே ஒரு வியாதி பிண்டம், என்னை போய் அவங்க கூப்பிடுறாங்கன்றது அந்த மாதிரி எண்ணமும் நம்ம வச்சுக்கக்கூடாது. சுவாமி ஏதோ ஒரு வேலை கொடுக்க போகிறார், அதனால தான் நமக்கு இப்படியெல்லாம் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கார், அதோட அவ்வளவுதான். ஏன்னு கேட்கவே கேட்காத, என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு வந்துட வேண்டிதான் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தால்தான் பகவான்கிட்ட நம்ம வந்து டிவோட்டியாகவே இருக்க முடியுன்றது என்னோடய எண்ணம். அப்போ சுவாமி என்ன பண்ணிட்டார்னா, இவா வந்து இவ இப்படி கேட்ட உடனே நான் அத்தனை கிளப்லேயும் எனக்கு வந்து நீங்கள் வரணும் வரணும் வரணும், இத்தனை கிளப்புக்கு நான் எப்படி வரத்துக்கு டைம் கூட இருக்காது. நான் சரி இனாகுரேஷனுக்கு வருவேன், அதுக்கப்புறமா இந்த இதுக்கு வருவேன், வேலிடேட்டரி ஃபங்க்ஷனுக்கு வருவேன், அவ்வளோதான். நடுவில் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்காதுன்னு சொன்னால், அப்படி கூட பரவாயில்ல உங்கள் பேர் இருந்தால் போகணும். எதுக்காக அவங்க அப்படி கேட்பாங்கன்னு சொன்னான்னா, ஒவ்வொரு பிரசிடெண்ட்டும் அதில் எலெக்ட் ஆகி வந்த உடனே அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட் புதுசாக நான் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரியை அப்பாயின்ட் பண்ணிவிடுவேன். அவனுக்கு 3 மாதம் சாப்பாடு போட்டுட்டு, 3 வேளையும் சாப்பாடு போட்டு, மாதத்துக்கு ஒரு சம்பளம் அப்படின்னு கொடுத்தான்னா, ஊர் முழுக்க சுற்றிட்டு வந்து அந்த ஸ்லம் ஏரியாவிலேருந்து எங்கே என்ன தேவை இருக்குன்றத ஜெனுவினாக ப்ராஜெக்டை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவார். அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவார். அதை வந்து நான் இவங்களுக்கு அதை வச்சு சொன்னேன்னா இவங்களே பண்ணிடுவாங்க. அதை நான் பண்ணேன்னு ஊரில் சொல்லுவாங்க. அதுக்கு அவார்டு வேறு எனக்கு. இப்படி தான் நடந்துட்டுருக்கு எனக்கு. அது அப்படி வந்து அவார்ட்ஸே எனக்கு நிறைய அவார்ட்ஸு. இவங்க தான் நேஷ்னல் லெவல் அவார்டு, ஸ்டேட் லெவல் அவார்டு, இவங்க தான் மாதுஸ்ரீ மகிழாஸ்லே இவங்க தான் உயர்ந்தவங்க கொடுத்துருக்கா. அதெல்லாம் இப்போ இங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சுவாமி செய்யறது, நம்மளை வந்து முதுகில் தட்டி கொடுக்குறது, நான் சொன்னபடிக்கு செய்கிறியா இல்லையா, சரி போ கரெக்டுன்னு சொல்கிறதாக நான் எடுத்துப்பேன். இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா சரி. அந்த அவங்களுக்கு நான் எல்லாரும் இப்போ முடிஞ்சு போச்சு, யார்கிட்ட போய் நான் கேட்பேன், இவங்க வெள்ளை வேஷ்டி கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சி மனசில் தான் நினச்சேன்னு பிரார்த்தனை கூட பண்ணலை. வெளியில் வந்தால் வண்டி ஏறுறதுக்காக வந்தேன், இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு வைசியா கடை. இவ எப்படின்னு இப்போவும் அங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆர்வி நகரில். இவங்க வந்து ஒரு பெரிய வெல்த்தி உமன். அந்த லேடி காரைக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த காரைக்குடியில் 1000 ஜன்னல் வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு 1000 ஜன்னல். அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே கவர்மெண்ட் இன்னைக்கு பணம் கொடுத்துட்டுருக்குன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இவளுக்கு எவ்வளோ பணம் இருக்கிறவன்னு. இவ ஒரு கடை வச்சுருந்தா அங்கே. அந்த கடை வந்து லேடிஸ் கார்மெண்ட்ஸ்க்காகன்னு வச்சுருந்தா. இவளுக்கு நன்னா தெரியும் நான் நிறைய சேவை பண்ணுறேன் அப்படின்றது அவளுக்கு நன்னா தெரியும். ஆனால் இவ பேசுகிற பேச்சு எப்படி பேசுவானா, என்ன நடந்தாலும் சரி, வைசிய தர்மம்னு எங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது தெரியுமா மேடம், நீங்கள் சேவை பண்ணுறீங்கன்னு தெரியும், ஆனால் கூட 1 ரூபாயாவது நீ லாபம் வைக்காமல் விற்கக்கூடாதுன்னு உண்டுன்னுவா. சரிப்போ நீ என்ன சொல்லுவே, கொஞ்சம் கூட குறைக்க மாட்டான். நான் எதிர்பார்க்குற அளவுக்கு குறைக்கவே மாட்டான். சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவகிட்ட நான் பக்கத்தில் இருக்க கடைன்னு வாங்கிட்டு இருந்தேன். இவன் என்ன செஞ்சான்னா, மேடம்னு அலர்ந்தான். இவன் எதுக்கு கத்துறா அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி பாருங்கள் ஒரு பெரிய அற்புதமே நடந்துருச்சு. என்ன அற்புதம், எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னதும், நாங்கள் வந்து லேடிஸ் கார்மெண்ட்ஸ் தானே விற்கிறோம் இல்லையா, எங்கள் கடையில் நேற்றுக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல, காரணமே இல்லை, அந்த அட்டிக்கில் சேத்தியில் ஒரு பெரிய டப்பா, இந்த அட்டை டப்பாவில் நாங்கள் வெள்ளை அடிக்கும் போதெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துக்கோம், இவ்வளோ பெரிய டப்பாலாம் இருந்ததே இல்லை, எதுக்குமே எங்களுக்கு புரியலை மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது திறந்து பார்த்தா அதில் ப்ரீமியர் மில் வேட்டியாக இருக்குது. வேட்டிக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் மேடம் அப்படின்னு அவள் என்கிட்ட கேட்குறான். உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறதுக்காக அவங்கள கூப்பிட்டேன், நீங்கள் தான் எதுனாலும் எடுத்துக்குவீங்களேன்.
கேட்டேன், எனக்கு வேணும் தான், ஆனால் அது என்ன விலை அப்படின்னு கேட்டால் அவள் ரொம்ப நிறைய விலை சொன்னான். அந்த அளவுக்கு நான் இப்போதைக்கு எந்த கிளப்பும் நான் வந்து அவங்கக்கிட்ட அசைன்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொன்னேன். உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா எனக்கே சும்மா வந்தது தானேங்கிற. அதுவும் சும்மா கொடுக்க அவளுக்கு மனசு இல்லை. சொன்னான், என்கிட்ட 500 தான் என் பர்ஸில் இருக்குன்னு, அதை கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே எடுத்துன்னு வந்தால் கரெக்டாக அங்கே 28 பேர் அங்கே கேட்டாங்க, 28 இருந்தது. இது மாதிரி ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, ஒவ்வொரு தடவையும் இப்படி ஒரு கோஇன்சிடென்ஸ் எப்படி வர முடியும்? இதை விட இன்னொன்று அற்புதமாக ஒன்று என்ன நடந்ததுன்னா, அங்கே இருக்கும்போதே தான் ஒரு தடவை என்னாச்சுன்னு சொன்னான்னா, ஃபத்தேபூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான் பஞ்சாபில். இந்த ஊர்லேருந்து பெசன்ட்ஸு, பாவம் இந்த நிலத்தில் வேலை பார்க்குறவங்க, இன்னசென்ட் பீப்புள், இக்னோரண்ட் பீப்புள், படிக்காத மக்கள், இந்த மக்கள் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் ஏமாற்றிருக்கான். கூப்பிட்டு, நீ பாரு, இங்கேருந்து எல்லா ரயில்வேல நீ எந்த ஊர் வேணால் நீ போகலாம், எந்த கோயிலுக்கு வேணால் நீ போகலாம், இங்கேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீ போகலாம், எல்லாம் உனக்கு ஃப்ரீயாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஏதோ 20 ரூபா வாங்கிட்டானா. அப்போது அன்றைக்கி வாங்கிட்டு ஐடென்டி கார்டு மாதிரி அவங்க ஃபோட்டோவையே ஒட்டி அவங்களுக்கு ஒரு கயரை போட்டு கழுத்தில் போட்டு சொல்லிவிட்டு, இதை நீ காமிச்சியானா ட்ரெயினில் ஃப்ரீயாக விட்டுருவான்னு சொன்னோம். ஆஹா, ராமேஸ்வரம் வரைக்கும் நம்ம போகலான்ற ஒரு ஆசையில் எல்லா கோயிலுக்கும் போகலாமேன்னு ஏறிட்டாங்க. இதுக்கெல்லாம் 2500 பெர்சன்ட்ஸ் ஏறி இருக்காங்க, ஏமாற்றிருக்கான் இவன். அங்கங்கே அவன் இறக்கி விட்டான். டிடிஆர் வந்து மிஞ்சி போய் சவுத் இந்தியா வரைக்கும் வந்துருச்சுங்க. ஒரு 450 பேர் வந்துட்டாங்க தப்பிச்சுட்டு. எப்படியாவது நாங்கள் இங்கே போய் ஆகணும்னு சொல்லி, பாஷையும் புரியல, அவங்க ஒன்றுமே அதுங்களுக்கு தெரியல. வந்தாச்சு அதுங்க கூட்டமாக 450 பேர் வந்தாச்சு. இவங்களுக்கு தனி ப்ராப்பர் லீடரும் கிடையாது. அந்த கூட்டம் வந்தாச்சு. வந்து மதுரையில் இறக்கி விட்டுட்டான். இனிமேல் நீ எங்கேயுமே நீ போக முடியாது, எப்படி நீ வித்தவுட்டில் வர மாதிரி இத்தனை பேர் நீங்கள் எப்படி வருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த டிடிஆர் இறக்கி விட்டான். இறக்கி விட்டால் அங்கே இருக்கிற கடைக்காரங்கள்லாம் சேர்ந்து, ஐயோ வேறு பாஷை பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது நம்ம சாப்பாடு கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது, குழந்தை குட்டிகளோடு வந்திருக்கிறாங்க, ரொம்ப பாவமாக இருக்கே, நம்ம கண்ணு முன்னால் செத்து போயிடுவாங்க போலையே, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இன்னும் கவர்மெண்ட் வந்து ஏதாவது இது எடுக்கிறதுக்குள்ளே, ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோமேன்னு கடையாக போய் ஆட்டா மாவு இதுங்கெல்லாம் சாதம் சாப்பிட்ற மாதிரி தெரியல, ஒன்றுமே வேணான்றுச்சுங்களாம். அதனால் ஆட்டா மாவெல்லாம் கேட்டால் 1/2 கிலோ 1 கிலோ ஒத்தம் கொடுத்தா இவங்களுக்கு யானைக்கு கொடுத்த சோளப்பொரி மாதிரி எப்படி இவங்களுக்கு பண்ண முடியும்? எங்கே உட்காந்து பண்ணுவாங்க, எங்கே ஆர்டர் பண்ணுவாங்க, எத்தனை வேலை பண்ணுவாங்க பார்த்துருக்காங்க. இந்த அம்மாகிட்ட போய் சொன்னால் தான் நமக்கு காரியம் நடக்கும்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரங்க பூரா சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து எதுக்கு இப்படி தட்டுறீங்க அப்படின்னு கேட்டவுடனே இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு சொன்னோம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சுவாமி இதுவும் நீ பண்ணதானா, சரி நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். அங்கே போய் நின்ன உடனே என்ன சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்தேன். இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், என் கணவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இவர் என்ன பண்ணா, ஐயோ எப்படியாவது குழந்தைகளுக்காக வேண்டியாவது நான் வந்து இது பண்ணிடுவோம். நான் கவுண்டரில் உட்காந்துருக்கும்போது, ஒரு கேஷியராக பேங்க்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து இருக்காங்களாம், இன்னும் குழந்தைங்கள் இருக்காங்களான்னு சொன்னோம். பால் பவுடர் என்ன, இப்போ இந்த பன் என்ன அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொண்டு போட்டிருக்காங்க. போட்டால் அவன் தான் பாக்கெட்டுக்குள்ளே தள்ளிக்கிறானே தவிர அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுக்க மாட்டேன்றான். சரியான ப்ராப்பர் லீடர் இல்லை. அது ஒரு பக்கம் அந்த மாதிரி நடந்திருக்கு. பார்த்தேன் இதெல்லாம் சரிப்படாது, நமக்கு வேறு ஏதாவது செஞ்சாகணும், முதல்ல ஒருவேளை சாப்பாடை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அரிசி ரேஷன் கடைக்காரங்கிட்ட சொன்னேன். அவன் மூட்டையாக கொண்டு வந்து இறக்கிட்டான். அரிசியும் சாம்பார் பண்ணுறதுக்கு இந்த சாம்பார் சாதமாக கலந்துருங்கன்னு சொல்லி பருப்பும் கொடுத்து, இங்கே முதல்ல பெரிய பாத்திரம் அத்தனையும் வெளியில் வாங்கணும், ஃபியூவலுக்கெல்லாம் எங்கே போவோம், அங்கே இருக்க மரத்தை வெட்டுங்க சொல்லி யாருக்கிட்டையுமே நான் பர்மிஷன் கேட்கல, ஒருத்தர்கிட்டையும் நான் கேட்கல. ஐ வாஸ் நோபடி தே. இப்போ வெட்டி அது வைங்கன்னு சொல்லிவிட்டேன். இந்த ஆட்டோக்காரங்களும் எதுக்கு நான் சொன்னபடி கேட்டாங்கன்னு தெரியல. இப்போ சாம்பார் சாதம் பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து எங்களுக்கு சாம்பார் சாதமெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிற மாதிரி பசி தாங்காமல் தின்னுட்டாங்க. தட்டு அவங்களுக்கு போடுறதுக்கு, டம்ளர், தண்ணி எல்லாமே அவங்க பறந்து போயிருக்காங்க. அத்தனை ஆட்டோக்காரங்களும் சேர்ந்து அப்படி ஒத்துழைச்சி, யூனிட்டி ஸ்ட்ரென்த்னு பகவான் சொல்லுவார். எல்லாருமா சேர்ந்து இவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு நடந்துருது. அதுக்கப்புறமா நான் இனிமேல் இவங்களை இங்கே வச்சுருந்தா முடியவே முடியாது, யானைக்கு தீவனம் போட்ட மாதிரி நம்ம அடுத்த வேளை வாழ்க்கை சாப்பாடு வரத்துக்குள்ளே இவங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு, என்னோடய ஃப்ரெண்டு அங்கே வந்து ரயில்வேஸில் ஒரு பெரிய வேலையில் இருந்தாங்க, இந்திரான்னு அவங்க பேர், ஸ்பின்ஸ்டர் தான். அவங்களுக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணினேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு இவ்வளோ பேர், என்னது 450 பேரெல்லாம் நீங்கள் வந்து ஃபத்தேபூர்ன்றது எங்கே இருக்குது தெரியுமா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமா, பஞ்சாப் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு டிக்கெட், ஐயோ இவ்வளோ பேருக்கு டிக்கெட் போட்டு அனுப்பணும்னு சொல்கிறியா நீனாங்க. நீ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன்னு சொல்லி கெஞ்சிட்டு ஃபோனை வச்சுட்டேன்.
அதுவும் என்னோடையே இருந்ததுனால ஏதாவது செய்யணும்னு அதுக்கு மேலே இடத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் பேசி ஆலோசித்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க டிக்கெட்டை மாத்திர மாதிரி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கே ஸ்பெஷல் கேரேஜ் எல்லாம் போட்டு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு டிக்கெட்டுக்கு பணத்துக்கு நான் எங்கே போவேன்? ஐயோ எவ்வளோ ஆகும் எதுவுமே எனக்கு தெரியல. ஒவ்வொரு கிளப்பாக ஃபோன் பண்ணினேன், அத்தனை கிளப்புக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சார் இந்த மாதிரி வந்து கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க, நீங்கள் எங்கேயும் பணம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கூட எனக்கு தெரிய வேண்டாம், எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொண்டு போய் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே பணத்தை கட்டிடுங்க, கவுண்டரில் கட்டிடுங்க. இவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியாது, கணக்கு யார் வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, தலையும் புரியாது காலும் புரியாது. சுவாமிகிட்ட மாத்திரம் நீ இவங்களோடலாம் சேர்ந்து போகிற ஏதாவது பண்ணு. சில பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. வித்தவுட்டில் வந்தவங்களுக்காக நீங்கள் என்ன வக்காலத்து வரீங்களா மேடம்னு சொல்லி கேவலப்படுத்துவோம். ஏன்னா நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறான்னு உடனே ஃபோனை வச்சுருவேன். நிறைய அந்த மாதிரி தூற்றலில் நம்ம வந்து அதுக்கு தயாராக தான் இருக்கணும், இல்லைன்னா சேவைன்றது பண்ண முடியாது. ஏமா சொல்லிகிட்டே இருந்தேன். ஒவ்வொருவராக போயிட்டு சாயங்காலம் டைம் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு? எப்போ நான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி எவ்வளோ சேர்ந்துருக்கு சார்னா அவங்க என்னமோ 50,000 அவ்வளோதான் வந்திருக்குன்றாங்க. அது வரைக்கும் என்னென்னா பாதி தூரத்தை அனுப்பிவிட்டு திருப்பி அவங்கள இறக்கி விட்டிங்கன்னா இதே கதை தானே நடக்கும். ஊரில் கொண்டு இறக்கி விட்டுருங்க சார். ஒரே ஒரு சஜஷன் சார், தயவுசெய்து இவங்க ஊரில் கொண்டு இறக்கி விட்டுருங்க. உங்களோட ரூல் எதாக இருந்தாலும் சரி விடக்கூடாது, வச்சுக்கோங்க. அவங்க சொந்தக்காரங்க வந்து நீங்கள் ஃபைன் கட்ட சொன்னாலும் கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னா நீங்கள் என்ன சட்டத்தையே மாற்றுறீங்க? என்ன மேடம் நீங்கள்? அதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தம் பேசுவோம். அதுக்கப்புறம் சுவாமி படத்தை பார்த்து அழுதான்னா பண்ண வச்சிருவார். உண்மையாகவே அவ்வளோ கேரேஜஸ் போட்டு சாயங்காலத்துக்குள்ளே அந்த டயத்துக்குள்ளே ஃபத்தேப்பூக்கு வண்டி தயாராகி அத்தனை பேரையும் ஏற்றி அனுப்பியாச்சு, போயிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, ஒரு பாக்கெட்டாவது கொடுக்கணும் இல்லையா? பாவம், அவங்க என்னமோ 2 நாளாக 3 நாளாக எத்தனையோ நாள் ஆகுன்றாங்க. அது வரைக்கும் ஏதோ ஒரு வேளைக்காவது நம்ம கொடுக்கணுமே சாப்பாடு, ஃபுட்டுன்னு சொல்லி இதில் எழுதி வச்சுருப்பேன். நிறைய பேர் நாங்கள் சேவை பண்ணுறோம் மேடம், எங்கள் பேரை எழுதிக்கங்கன்னு சொல்லி ஃபோன் வரும். ஃபோன் வந்தானே என்ன சேவை சார்? சேவைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் உட்காந்து யாரோ படுக்கையில் இருக்காங்க, அவங்களோட துணிமணி தோச்சி போட்டு வாங்கன்னா கூட தான் செய்வோம். ஸோ ஹீ இஸ் ப்ரிப்பேர்ட் டு டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி மிஸ்லேனியஸில் எழுதி வைப்பேன். ஃபுட்டு பேக்கெட் கொடுக்குறேன்றவங்கள்ட்ட எஃப்ல எழுதி வச்சுருப்பேன். யார் பேர்லாம் தேவை வரும்போது தானே கேட்கணும். கேட்டால் அங்கே ஜனக்கல்யாணம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது, அது சங்கராச்சாரியார் நடத்துறது. அவங்க வந்து பிடியரிசி திட்டம் சொல்லி ஒவ்வொருத்தட்டியாக கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மூட்டை கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். எப்போ கலெக்ட் பண்ணி, எப்போ சமைச்சு, எப்போ சாப்பாடை கொடுத்து, எப்போ அவங்கள அனுப்புறது, யார் பேக்கிங் பண்ணுறது? ஆனால் நான் சொன்னேன்னா யாராவது ஃபுட்டுக்கு பேர் கொடுத்துருந்தீங்கன்னா சொல்கிற இடத்துல நான் 10 நிமிஷம் சொல்கிறேன்னா 20 நிமிஷம் சொல்கிறேன்னா அதுக்குள்ளே ஒரு பேக்கெட் போய் ஆகணும் அங்கே. இல்லைன்னா பேர் கொடுக்காதீங்க, பாவத்தை கட்டிக்காதீங்க அப்படின்னே நான் சொல்லிடுவேன். ஊரில் இல்லை, அப்போது எங்கள் வீட்டுக்காரி இல்லை, இந்த மாதிரி கதைகள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் கொடுக்காதீங்க. அப்போது அந்த மாதிரி சொன்னவங்கள்லையே அவ்வளோ பேக்கெட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கப்பட்டது. குழந்தைங்களுக்கு சாப்பாடும் போயிடுது, குழந்தைங்களுக்கு பால் போயிடுது, பால் பவுடர் போயிடுது, பன்னெல்லாம் போயிடுது, இன்னும் தின்பண்டங்கள் என்ன இருக்கோ அவன் கொடுத்து இவங்களை ட்ரெயின்லேயே ஏற்றி விட்டாச்சு. யார் ப்ராப்பர் தலைவன் கூட கிடையாது. கிளம்பி ட்ரெயினும் போயாச்சு. பெரம்பூரில் வந்தபோது இந்த ட்ரெயின் போகும்போது மெட்ராஸில் அவங்க இறங்கி இன்னொன்று ஏறணும் போல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்றத பார்த்து அங்கே சாய் சமிதிக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி, அங்கே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டோ யாரோ ஞாபகம் இல்லை, ஃபோன் பண்ண உடனே சாப்பாடு பேக்கெட்டை மாத்திரம் கொடுத்துருங்கோ, ஏன்னா அவங்க எத்தனை மணிக்கு போய் சேருவாங்களோ தெரியாது அப்படின்னு. யாருன்னு கண்டுபிடிக்கிறது இந்த கூட்டத்தில்? என்ன மேடம் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க அவங்க உடனடியாக, பெரம்பூர் சமிதிக்காரங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அவ்வளோ பேக்கெட் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணால் எந்த கூட்டம்னு எப்படி தெரியும்? சாப்பாடு கொண்டு போகிறாங்கன்னா அத்தனை பேரும் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் விழுந்துட மாட்டாங்களா? யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயோ எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு. சாய்ராம், சுவாமிகிட்ட கொண்டு போய் வச்சு நீங்கள் உன்னோட பிரசாதம் யாருக்கு போகணுமோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க சாய்ராம், கிடைக்கும் சாய்ராம். கண்டுபிடிச்சி இவங்க கொடுத்துட்டாங்க சாய்ராம். கொடுத்துட்டோன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. அப்போ என்ன த்ரில்லிங்காக இருந்ததுன்ற அத்தனையும் அந்த மாதிரி நடந்து இது போயே சேர்ந்துருது. அங்கே ஃபத்தேப்பூருக்கு போய் சேர்ந்தது. அப்போது அந்த ஆட்டோக்காரங்களெல்லாம் நாங்கள் வந்து ரோட்டரி கிளப்பில் செக்ரட்டரியாக இருந்தேன்.
அதனால் அவங்கள ஆனர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தேன். அப்போ எங்கள் கிளப்பில் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, நிச்சயமாக தே டிசர்வ் இட்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு அவங்கள காக்கி யூனிஃபார்ம் வாங்கிட்டு அவங்கள கூப்பிட்டதும் அழுதுட்டாங்க அவங்க எல்லாரும். நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல் முன்னால் விட்டுட்டு போயிருக்கோம், அதுதான் எங்கள் வாழ்க்கையில் தெரியும் மேடம் எங்களுக்கு. எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு உடை கொடுத்து எங்களுக்கும் அந்த மதிப்பு கொடுத்தது நீங்கள் தான், நீங்கள் சாமி அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு அவங்கள அனுப்பினேன். சுவாமி இதெல்லாம் இது எவ்வளோ இன்வால்வ் ஆகியிருக்கும், என்ன நடந்து யாராவது ஒருத்தனால பண்ணியிருக்க முடியுமா? இவரோட இன்வால்மெண்ட் இல்லை, நீ பண்ணணும்னு நினச்ச உன் எண்ணம் இருந்தால் போகிறோன்னு தான் சொல்கிறார் சுவாமி. எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் சரி என்கிட்ட கேளு, என்ன கேளு, கேட்டால் போகிறோன்றார். இதே மாதிரி நான் ஸ்கூலில் கூட அப்படி நிறைய நடந்திருக்கு. ஒரு தடவை நான் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் போகும்போது சுவாமி அங்கே போஸ்ட் பண்ணிட்டார் இல்லையா, 2-3 நாள் ஆச்சு. மத்தியான நேரத்தில் கொஞ்சோண்டு பசங்க இதுக்கு உட்காந்துட்டு இப்படியே தூங்கும், டோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சது அடுத்த பீரியடில். ஐயய்ய என்னால் அது தாங்கிக்கவே முடியாது என்னால். சுவாமி என்னென்னா குழந்தைங்களை வையவே கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் தலைக்கு மேலே ஏறிடுவாங்களே பசங்கன்னு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னதான் சொல்கிற சுவாமின்ற மாதிரி இருக்கும். அப்போ நான் ஐ ஹவ் பீன் அ கவுன்சிலர் ஆல்சோ. நான் பேரண்ட்ஸுக்கு ஒரு குரூப்பு, ஒரு வேளை டீச்சர்ஸ்க்கு ஒரு வேளை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வேளைன்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் எடுத்து ஒரு 1000 பேர் 1500 பேருக்கு இல்லாமல் நான் அந்த ஊருக்கு போக மாட்டேன். அந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணிட்டு இருந்தேன் நான். என்னடா அது சுவாமி இப்படி பண்ணுறாரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிமிஷம் இப்படி யோசித்து அவர்கிட்ட சொல்லிட்டு அதை நடத்தி முடிச்சுடுவார். இங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னான்னா, இந்த ஸ்கூலுக்கு நான் போகிறச்சு இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கக்கிட்ட சொன்னேன். நீங்கள் என்னடா மத்தியான நேரம் இப்படி தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இல்லை இவங்களுக்கு சாம்பார் விடுறார் சுவாமி மத்தியானம் சாப்பாட்டில். ஏண்டா எங்கள் ஊர் முழுக்க, எங்கள் ஸ்டேட் முழுக்க தினமும் சாம்பார் சாப்பிட்றோம், நாங்கள் யாரும் தூங்க மாட்டோம்டா. அது ஃபுல்லாக பருப்பு நான் ப்ரோட்டீன், அது நமக்கு சக்தி கொடுக்குமா, தூக்கம் வருமா, நீங்கள்லாம் இப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. பிரின்ஸிபல்கிட்ட போனால் அவரும் வேறு ஸ்டேட்டுக்காரரு, அவரும் சாமி கொடுக்குற மெனுவில் சாம்பார் இருக்குது மேடம் நிறைய வைப்போம். ஐயையோ இவர் சாம்பார் இருக்குதுன்னு சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு சரி இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணால் பிடிக்காது சுவாமிக்கு. அப்போது சார் ஒன்று பண்ணுங்க சார், ஸ்ப்ரவுட்டு கொடுங்க சார் குழந்தைங்களுக்குண்ணா. ஏன் நீயே போய் வார்டன்கிட்ட சொல்லேன்ட்டார். நான் என்ன சுவாமிங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்கார், நான் மற்றவரோட பேசினாலே சுவாமிக்கு பிடிக்குமான்றது எனக்கு தெரியாது, பீயிங் எ லேடி. அதனால சுவாமிக்கு டிஸ்ப்ளஷர் வராமல் நான் நடந்துக்கணுன்ற மாதிரி குதிரைக்கு சேணம் போட்டாமல் நேராக போக வேண்டியது, ஸ்டாஃப் ரூமில் கூட உட்கார மாட்டேன், என் கிளாஸ் முடிஞ்சானா அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியது. இப்படி தான் நான் அங்கே நான் வேலை பார்த்துருக்கேன் இத்தனை வருஷமாகுமே, இன்றைக்கி வரைக்குமே. அப்போது அந்த சுவாமி என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே இந்த பசங்கக்கிட்ட நான் கேட்டேன். நான் மறுநாளைக்கு 2 நாளுக்கு அப்புறமா நான் இப்படி போகிறதுக்கு போது என் மனசுக்குள்ளே இப்படியே இருந்தது, என்னடா அது இந்த பசங்க இப்படி இருக்காங்களே நம்ம என்ன பண்ணுறது, அதே மனசில் அரிச்சுட்டே இருந்தது. எப்படி நான் ஹாஸ்டலுக்குள்ளே நான் போகலாமான்னு தெரியல, அவர்கிட்ட போய் கேட்கலாமா, வார்டன் யாருன்னே எனக்கு தெரியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டு சரி வேறு சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்னு கிளாஸில் பீகோசிங்க்னு ஒரு கேப்சியூல் இருக்குது. இது விட்டமின் தான்டா, பின்னா பி காம்ப்ளெக்ஸு, ஜிங்க்னு சொன்னான்னா அது நரம்பை தூண்டக்கூடிய ஒரு சக்தி உடையது, வேறு எதுவுமே இல்லை. இதை நான் இன்னும் ஆத்தென்டிக்காக நான் சொல்லுவேன். இது எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட் எல்லாரும் ஒத்துண்டது, டாக்டர்ஸும் ஒத்துண்டது, இது விட்டமின் தான், இதனால் ஹார்ம்லெஸ். இது உங்களுக்கு நல்ல மெமரி கிடைக்கும். நீங்கள் காலையில் சாப்பிட்ட உடனே இது ஒன்று போட்டுக்கலாம், நீங்கள் காஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாதுன்னு அவ்வளோத்தையும் கேட்டுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா பேசாமையே இருந்தேன். என்னடா அப்படி பேசாமே இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் வாங்கி தர மாட்டாங்களா, ஒரு 100 மாத்திரை வாங்கி போட்டுக்கக்கூடாதா, அப்படி போண்டா ஒரு நாளுக்கு ஒன்று நான் பிரிஸ்காக இருப்பேன், மெமரி வேறு உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும், எல்லா பாடமும் நீங்கள் கொஞ்சம் அப்படி நன்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா பேசாமே இருந்தாங்க. சரி அப்போ நான் கொண்டு கொடுக்குவான்னா, நோ, வெளியிலேருந்து அக்செப்ட் பண்ண விட மாட்டார் சுவாமி, நோ அப்படின்னாங்க. இது எப்படி தான் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுவாமி படம் இருந்தது கிளாஸ் ரூமில். அந்த சுவாமி படத்தை பார்த்து நான் இதுக்கு சொல்யூஷன் என்னால் கொடுக்க முடியாது, நீ தான் என்னை இங்கே போட்டிருக்க, நான் ஆஸ் எ டீச்சர் நான் ஏதாவது ஒர்க் பண்ணியே ஆகணும், அப்படி நீ நினச்சியானால் இவங்க தூங்காமல் இருக்கணும், இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நீயே தான் சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் சுவாமிகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாளே நான் போகிறேன், அந்த வார்டன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஜனார்தன் சார்னு சொல்லிட்டு, ஹஸ் பீன் ஒர்க்கிங் தேர் ஃபார் மோர் தென் 2 decades, ரொம்ப வருஷம் அங்கே ஒர்க் பண்ணினவர். அங்கே அங்கே நின்றுட்டு இருந்தார், போர்ட்டிக்கோவில் நின்றுட்டு இருக்கார் அவர். நான் என்ன அப்பாயின்ட் பண்ணியிருக்கார் சுவாமின்றது எல்லாருக்கும் தெரியும்.
வரும்போது அவர் எதுக்கு என்கிட்ட பேசினார்னு எனக்கு தெரியாது. காத்தால நான் அப்படி வந்துட்டுருக்கேன். இந்த பசங்க கிட்ட வேறு நான் முதல் நாளைக்கு ஒரு சொல்லியிருக்கேன், இதுங்க எல்லாம் அந்த குண்டு கணேஷாவை சுற்றிட்டு போகுங்க. இது மாதிரி நான் எந்த காலேஜையும் நான் பார்த்ததில்ல. இது என்னடா இது எல்லாருக்கும் முன்னால் இப்படி அந்த மாதிரி சிச்சுவேஷனே எனக்கு எந்த காலேஜ்லேயுமே எந்த ஊர்லேயுமே எனக்கு நடந்ததில்லை. காலேஜ் பசங்க வந்து சாமியை சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ்க்கு போகணுன்ற மாதிரிலாம் இருந்ததில்லை. என்னடா எல்லாமே ஆடாக இருக்கேன் இங்கே அப்படின்ற மாதிரி அதை அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அதை விடவும் 12th பசங்க என்ன 16-17 வயசு பசங்க, நல்ல க்ரோனப் பசங்க. இதுங்க என்ன சொல்லித்தனோம், மேடம் உங்களுக்கு தெரியுமா ஆண்டினுங்களுங்க, இது என்ன தெரியுமா, நாங்கள் என்ன பேசினாலும் இந்த கணேஷா போய் சாமிகிட்ட சொல்லி கொடுத்துருவாருன்னு. எனக்கு புக்குன்னு சிரிப்பு வந்துடுது. அப்போ தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னடா உங்களை இப்படி ஏமாற்றி வச்சுருக்கார் சுவாமி, வெளியில் போய் பள்ளிக்கூடத்தில் நான் வந்து ஒரு யூகேஜி குழந்தைகிட்ட கூட இப்படின்னா கணேஷா போய் சொல்லுவார்னு சொன்னான்னா என்ன காதலுக்கு பூ சுத்தறியான்னு என்ன வேடிக்கை பார்க்கும். இதுகள் இப்படி நம்புறதுகளே இந்த பசங்க. அவங்க வந்துட்டு நான் சாமிக்கு தெரிஞ்சு போய்டும்னு சொல்லியிருந்தா எனக்கு அப்படி தோணியிருக்காது. இந்த கணேஷா போய் சொல்லிவிடுவார் நாங்கள் என்ன பேசினாலும்னு சொன்னான்னா எனக்கு சிரிப்பு வந்துடுது. எனக்கு அதுவும் அடக்கிட்டு நான் கிளாஸ்க்கு போனேன். என் மண்டையில் அடிக்கிற மாதிரியே மறுநாளே பகவான் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஃபீலிங். நாங்கள் போய் இன்றைக்கி போகும்போது மேடம் என்ன ஒரு பெரிய மிரக்கல் இன்றைக்கி நடந்தது தெரியுமா மேடம், இவர் எதுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும், இவர் எதுக்கு என்னடா சொல்கிறாருன்னு. அவங்க குல்வந்தாலில் என்ன கொடுத்தாலும் இவ்வளோ பெரிய தர்பூஷணி கொடுத்தாலும் நம்ம குழந்தைகள் அத்தனை பேருக்கும் ஆளுக்கு உண்ணாக இங்கே அனுப்பிடுவார் சுவாமி. இத்தனை வருஷமாக அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் நேற்றுக்கு எவ்வளோ வந்து தெரியுமா சுவாமி, அந்த சுவாமி என்ன அனுப்பிச்சார் தெரியுமா அப்படின்னா, என்ன அனுப்பிச்சார் சார்னா 10,000 பீகோசிங் கேப்சூல்ஸ்னார். அப்படியே ஸ்டன் ஆகிட்டேனா. சுவாமி நீ சொல்கிறது மட்டும் இல்லை, நினைக்கிறத கூட நீ கேட்டுட்டு தான் இருப்ப, எங்கேயா இருந்தாலும் கேட்டுட்டு தான் இருப்ப. இது வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சோன்னா என்ன பார்க்காம நீ போயின்னு இருக்கியே, தர்ஷனத்துக்கு இவ்வளோ நேரம் வந்து நான் உட்காந்துருக்கேனேன்னு தான் அழுதோமே. முட்டாள்தனம். அந்த பக்கமாக நீ உனக்கு கண்ணு எல்லா பக்கமே தானே இருக்குது, மனசில் நினச்சாலே உனக்கு தெரிஞ்சிடும் சுவாமின்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொண்டு வந்தார். இன்னும் பாலக் பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு மெனு கொடுப்பானாம் குழந்தைகளுக்கு. ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான்னா 12th பையன்தான் டைனிங் ஹாலில் சுவாமியோட லைவ் பிக்சர் முன்னால் போய் நின்றுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா அப்படியே கண்டா கசக்கின்னு இருந்திருக்கான். அவனோட ஃப்ரெண்டு, ஏண்டா நீ போய் சுவாமிகிட்ட எதுக்கிட்ட அழறன்னு. நான் ஒன்றும் அழலையே, நான் இப்போ பார்த்தேனே நீ கண்ணில் தண்ணி வந்தது, சொல்லு ஃபேமிலியில் ஏதாவதா வீட்டில் ஏதாவதா என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னலாம் ரொம்ப கம்பல் பண்ணதுக்கு, இல்லைடா பாலக் பன்னீர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதை வந்து 1 ஸ்பூன் தான் கொடுக்குறாங்க, 2வது ஸ்பூன் கொடுத்தா 2 ஸ்பூனாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். சி இதுக்கு சில்லி, இதுக்காக போய் சுவாமிகிட்ட போய் சொல்லி அழறியா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டின்னு வந்துட்டான். கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்தாச்சு. இங்கே குழந்தைங்க கேட்டானா இவங்க கொடுப்பாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க, வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. இங்கே வந்தாச்சு. அன்றைக்கே நடந்தது இது. சாயங்காலம் சுவாமிகிட்ட தர்ஷனத்துக்கு குழந்தைகள் உட்காந்துருக்கா. அங்கே வந்து சுவாமி இந்த பர்டிகுலர் பையனை இங்கே வான்னு கூப்பிட்டுட்டார். போட அவ்வளோ ஜாம்பேக்டாக இருக்குது அந்த ஹாலே. இவன் வந்து அங்கே சுவாமி கூப்பிட்ட உடனே இவன் ஓடினான். ஏதாவது எல்லாரும் இவனுக்கு ஏதோ கொடுக்க போகிறாருக்கும் அப்படின்னு நினச்சிண்டா நீ போய் இவன் வார்டனை கூட்டின்னு வந்தார். வார்டனுக்கு அதுக்கு மேலே ஆனந்தம், தாங்க முடியாத ஆனந்தம். ஓடி வந்தார்னா சுவாமி என்ன சாப்பாடு கொடுத்த குழந்தைகளுக்குன்னு பயந்து போயிட்டார். ஐயோ என்ன சுவாமி, இவன் கையை கட்டின்னு இந்த பையன் இப்படி நிற்கிறான் ஸ்டேஜில். அப்போது சுவாமி கேட்குறாரு இவர்கிட்ட, என்ன சாப்பாடு கொடுத்தேன்னு. நீங்கள் கொடுத்த மேனு படிக்கு தானே சுவாமி கொடுத்தான்னு. என்ன கொடுத்தேன்றதை சொல்லுன்னு. இன்னைக்கு காத்தால அதை கொடுத்த, மத்தியானம் என்ன கொடுத்தேன், மத்தியானத்தை அப்படியே சொல்லியிருக்கான். என்னென்ன ஐட்டம் கொடுத்தேன் அது சொல்லியிருக்கான். பாலக் பன்னீர் வந்தோடனே எத்தனை ஸ்பூன் கொடுத்தேன். என்னடா அது ஸ்பூன்லாம் கேட்குற. 1 ஸ்பூன், 1 கரண்டி போட்டேன். 1 கரண்டி போடுற குழந்தைகளுக்கு பிடிச்ச உணவாக இருந்தால் அதை வந்து கூட போடக்கூடாது அப்படின்னா பார்த்துருக்காரு. இந்த பையனை பார்த்தா என் பையன் கிடு நடுங்கியிருக்கான். ஐயோ இவன் தான் போய் கோல் முட்டி கொடுத்தான்ற மாதிரி. ஏன்டா என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனேடா, நீ வந்து சுவாமிகிட்ட வந்து சொல்லணுமாடான்ற மாதிரி அவருக்கு அழுகையே வந்துடுது. நீ இல்லை என்னதும் சுவாமி என்ன இல்லைங்கிற, என் முன்னால் நின்று இன்னைக்கு மத்தியானம் அழலை. அங்கே இருக்குது ஸ்கூலு, அந்த டைனிங் ஹாலில் படம் இருக்குது. படத்துக்கு முன்னால் நின்று இந்த பையன் கண்ணீரை விட்டது சுவாமிக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால், இனிமேல் நம்ம எந்த ஊரில் இருந்தான்னு எங்கே இருந்தான்னு பகவானுக்கு நம்ம வந்து
சின்ன படமாக இருந்தான்னு படத்து முன்னால் நம்ம குறைய சொன்னால் கூட அவர் தீர்த்துடுவார். லெட்டர் எழுதி போடணுன்ற அவசியம் இல்லை. லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாலே மனசில் வந்த உடனே சரி பண்ணிவிடுவார். அஃப்கோர்ஸ் டிபெண்டிங் அப்பான் அவர் கர்மா, பாஸ்ட் கர்மா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். சேவா நாமா அது பல தடவை சொல்லிகிட்டே தானே இருப்பார். சேவை பண்ணணும்னா நம்மளால் எல்லாம் என்ன பண்ண முடியும்? சேவைக்கு நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருக்கார் சுவாமி. அப்படி அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சேவைன்னா என்ன, பணம் கொடுத்தா தான் சேவை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வேதனைப்படுறவாளுக்கு கொஞ்சம் டைம் கூட நம்ம அஃபோர்ட் பண்ணால் கூட அதுவும் சேவை தான். உட்காந்து அவங்களுக்கு மனசு ஆறுதலாக 2 வார்த்தை பேசினா கூட சேவையை எடுத்துட்டுருவார். எவ்வளவு செய்தாய் என்று நான் எப்பவும் உன்னை கேட்க மாட்டேன், நீ என்ன மனோபாவத்தோடு செய்தாயின்னு தான் கேட்பேன்னு சொல்வார். ஒரு தடவை இந்த ஸ்டாஃப் எல்லாம் டாக்டர்ஸு மொபைல் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸு எல்லாருமா சேர்ந்து ரொம்ப நானா பண்ணிட்டோன்ற ஒரு பெருமையோட சுவாமிகிட்ட, எல்லாருமே குழந்தைகள் தானே, முதுகில் தட்டி கொடுப்பான்ற எண்ணத்தில் சுவாமிகிட்ட போய் உட்கார்ந்தோடனே சுவாமி ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் சுவாமி அதை அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. என்னடா அது சுவாமி நாங்கள் இன்றைக்கி 300 பேஷண்ட்டு வந்தா சுவாமி, அப்படி பண்ணோம் சுவாமி, இப்படி பண்ணோம் சுவாமி, நல்லா பண்ணோம் சுவாமி, அத்தனை சொல்லும்போது பதிலே சொல்லலை. கொஞ்சம் கூட முகத்தில் ஒரு சிரிப்பு கூட இல்லை. எல்லாருக்கும் ஒரு மாதிரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு பயம் வந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ கேட்டிருக்கார் சுவாமி, இன்னைக்கு எத்தனை மணிக்கு மூடினேன்னா 5:30 மணிக்கு தான், 5:30 மணி வரைக்கும் நாங்கள் வச்சுருந்தோம் சுவாமி அந்த ஊர்லேருந்து வரத்துக்கு. அது சொன்ன உடனே ஒரு பாவம் வயசானவ டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்டு, அந்த கிழவி பச்சை புடவை கட்டின்னு வந்தா. இப்போ பச்சை புடவையெல்லாம் நம்ம எங்கே பார்க்குறோம்? அந்த கிழவி 2 கிலோமீட்டர் நடந்து நம்ம சுவாமி ஆஸ்பத்திரி இருக்குது, இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தால் டைம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டே இல்லையானு. ஐயோ, அவ்வளவு நீ செய்தாய் என்பது பெருமை இல்லை, என்ன செய்யவில்லை பகவான் எதிர்பார்க்கறது. நீ ஒரு பேஷண்ட்டை பார்த்துருந்தா கூட போகிறேன் எனக்கு. நீ 300 பேஷண்ட்டை பார்த்தேன், 1000 பேஷண்ட்டை பார்த்தேன், நாராயண சேவை இவ்வளோ மூடையாக போட்டேன்றது சுவாமி அப்ரிஷியேட் பண்ணினதே கிடையாது. நீ எத்தனை செய்தாய் என்று நான் கேட்க மாட்டேன், எந்த எண்ணத்தோடு நீ செய்தாய். அதுக்குத்தான் பகவானோட பிளெஸ்ஸிங்கும் பகவானோட அருளும் நமக்கு வந்துட்டா, அந்த அருள் நமக்கு நம்முடைய கர்ம வினையை துடைத்து விடும் என்ற பெரிய ரகசியத்தை மனதில் வைத்து கொண்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்கணும், சந்தர்ப்பத்தை கொடு சுவாமி. அதையும் நம்ம சுவாமிகிட்ட கேட்கணும். காத்தால் எழுந்த உடனே ஒரு ஸ்லோகம் தெரியலன்னான்னு பரவாயில்ல, எனக்கு இன்றைக்கி யாருக்காவது உபயோகமாக இருக்கிற மாதிரி, உதவுற மாதிரி, சேவை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடு என்று கேட்கணும். நைட்டு திருப்பி படுக்கும்போது நன்றி சொல்லிட்டு படுத்துக்கணும். நீ எனக்கு பண்ணினேன்னு சொல்லிட்டு, அப்போ உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நீ சீக்கிரமாக அடைவதற்கு நான் உதவி செய்வேன். இந்த சரீரம் என்பது கர்ம சரீரம், அந்த கர்மாவை தொலைப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த பிறவி என்பதை புரிந்து கொள்னு சொன்னார் சுவாமி. இதை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பை அளித்தமைக்கு ரேடியோ சாய்க்காரர்களுக்கும், பகவான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரே அப்படின்றது என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒன்று. என்றென்றைக்கும் எனக்கு நான் எங்கே இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எனக்கு ஆயுசு என்று எத்தனை நாள் நீ கொடுக்குறியோ சுவாமி, அது வரைக்கும் நீ என்னை பிறருக்கு உதவி செய்யும் அளவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையை வைத்து என் மூலமாக செய்விக்க வேண்டும் என்று நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி இத்துடன் முடிக்கிறேன். நன்றி. சாய்ராம்.